முயற்சி செய்யுங்க. ஏன்னு சொன்னா எந்த ஒரு தலைவரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. நாளைக்கு எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பீங்க. நீங்க போடுற கட்சி சீமானவிடவோ இல்ல இன்னொரு கட்சியோடவோ ஓட்டு கூட வாங்கிட்டா பொது இடங்கள்ல நீங்க நான் தவறு செய்தேன்னு மன்னிப்பு கேட்பீங்களா? மன்னிப்புனா தவறா கணிச்சேன், என்னை நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொல்வீங்களா? கேடி பேசாதீங்க. அதை தவிருங்க. எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆளை சாதாரணமா பறித்து மதிப்பிடுறீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஓடி வருது. போலீஸ் தடை, பேரிகேடு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடி வர்றான். எந்த தலைவருக்கு இருக்கு? 300 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்களா? அந்த கேவலம் உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு பக்கமும் 300 ரூபாயும் கொடுத்துதானே கூட்டம் வருது. அது இல்லன்னு நீங்க மூடி மறைக்க முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு மு.க. ஸ்டாலினுக்கோ திரு உதயநிதி ஸ்டாலினுக்கோ 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் இங்க அப்படியா? ஏன் குறைத்து மதிப்பிடுறீங்க? ஏன் இழிவா பேசுறீங்க? அப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு ஊடகவியலாளராக ஊடக அறத்துடன் செயல்படுங்க. தனிமையில நிக்கிறாரு. தனிமையில நின்னா அது கேவலம். அது என்ன இதுவா? அந்த ஆளுடைய தன்னம்பிக்கை பாராட்ட முடியல உங்களால?